எத்தனை வருஷமாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் எல்லார்கிட்டேயும் இருக்கும். ஆனால் சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கான நாலேஜ் நிறைய பேர்கிட்டே இருக்காது. எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோங்கிறதே தெரியாது. நம்ம லைஃப்பில் எவ்வளோ சம்பாதித்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதுனால தான் பணக்காரங்கள்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க, ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா ஏழைகளாகவே இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம மாறணும், நம்ம லைஃப்பை நம்மளும் ரிச்சாக மாறணும் அப்படின்னா நான் ஒரு 10 டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோயர் மிடில் கிளாஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக போகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருமானத்துக்குள்ளே நம்ம செலவு பண்ணணும். நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 10 ரூபாக்குள்ளே தான் நீங்கள் செலவு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வர இன்கம்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10% உங்களால் முடிஞ்சது ஒரு 10% எடுத்து நீங்கள் சேமிப்புன்னு வைக்கணும். அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 100 ரூபாயில் ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க. தேர்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி சேமிக்கணும். ஸோ சேமித்தது போக செலவு பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் சம்பளம் வருதா உங்ககிட்ட, அதை நீங்கள் முதல்ல ஒரு சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டணும் அந்த பணத்தை. அதுக்கு பாக்கி இருக்கிற பணத்தில் தான் நம்ம செலவு பண்ணணும். ஸோ சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு. செலவு போக நீங்கள் சேமிக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் நமக்கு தேர்டு பாயிண்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஒரு ப்ராப்பரான பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணுறது. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம குடும்பத்துக்கான பட்ஜெட் இவ்வளோ தான். ஸோ அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க வாழ்கிறாங்கங்கிறதுலாம் நம்ம வாழ முடியாது. நமக்கு ஒரு 20,000 வருமானம் இருக்குன்னா அந்த 20,000 உள்ள பட்ஜெட் தான் நம்ம போடணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நம்ம பட்ஜெட் போட்டால் மட்டும் பத்தாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஃபாலோ யுவர் பட்ஜெட். நம்ம பட்ஜெட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட்ஜெட் போட்டுட்டால் மட்டும் பத்தாது. எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்களும் மாதம் நாள் எடுத்து ஒரு நோட் எடுத்து பேனா எடுத்து நாங்கள் பட்ஜெட் போட்டு வச்சுட்டோம். அப்படி இல்லை, போடுற பட்ஜெட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தான் நம்ம லைஃப் எப்படி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். அதாவது இந்த பட்ஜெட் போடுறதுனால நம்ம ஒரு மாதத்தோட எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், ஸோ எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணி பார்க்குறதுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மந்த்தில் பார்த்திங்கன்னா சில இது தேவைக்காக பண்ணியிருப்போம், சில இது ஆசைக்காக பண்ணியிருப்போம். ஸோ அது நமக்கு தேவையில்லாமல் இருக்கும். நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அதை நம்ம கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மாதம் போகும்போது அதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நம்ம பட்ஜெட் போட்டால் தான் முடியும். அதை ட்ராக் பண்ணி பார்க்குறதுனால தான் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ரிட்டையர்மெண்ட் பிளான்னு உங்களுக்கு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு தேவை, இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான பணத்தையும் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும். ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்காக இருக்கணும், கையில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் கோலுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபினான்சியல் கோலில் இருந்தால் தான் நம்மளை நம்மளே புஷ் பண்ணிப்போம். ஸோ நமக்கு அந்த கோல் இருக்குது, ஸோ நம்ம அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஓடுறோம், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டு நமக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபினான்சியல் கோலுங்கிறது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கிரெடிட் கார்டுங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ அடுத்த மாதத்துக்குள்ள பணத்தை நம்ம முன்னாடியே கடனாக வாங்கிக்கிறது தான் அதுலேருந்து. ஸோ அதனாலேயும் உங்கள் லைஃப்பை நீங்கள் முன்னேற முடியாது. அதனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லாங் டேர்ம் கோலுங்கிறத ஒவ்வொருத்தரும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ லைஃப்பில் எல்லாருக்கும் லாங் டேர்ம் கோல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்காதனால தான் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு நாலேஜ் இல்லாமல் நம்ம கடன் வாங்குறது. ஸோ ஒன்று பசங்களோட எஜுகேஷனாக இருக்கும், இல்லை நம்ம ஒரு மேரேஜ் இருக்கும் நம்ம வீட்டில். ஸோ ஒரு 10 வருஷம் கழித்து நடக்க போகுதுன்னா நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு இதுக்கெல்லாம் நம்ம பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக நம்மளாலேயும் பணக்காரங்களாக ஆக முடியும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.